மழை வேற வந்துருச்சுங்க. தூரிட்டு இருக்குது. ஐயோ நம்ம நேரமா என்னன்னு தெரியல. சரியான வெயிட்டுங்க. இது ஒரு 10 கிலோக்கு மேல இருக்கும் பாருங்க. பாலக்காய் அதான் ரொம்ப வெயிட்டா இருக்கு. எந்த அடுப்பு வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இது ஓகே, இந்த அடுப்பு நல்லா தான் இருக்குது. அதான் இது 2 அடுப்பு வாங்கிடுமா? இந்த பொங்க வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய தடங்கள் ஆச்சு. சரி நல்ல நேரத்தை பார்த்து பொங்க வேலையை ஆரம்பிக்கலான்னு பொங்க வேலையை ஆரம்பிச்சோம். ஆனா நேத்து நைட்டு முடிக்கிறதுக்கே அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி மறுநாள் காலையில நல்லா காஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில வந்து பார்த்தா எல்லா பாத்திரத்து மேலயும் மண்ணை வாரி கொட்டி வச்சிருக்கு இந்த காத்து. சரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லா துடைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா காத்து அடிச்சு மண்ணு தான் பட்டுச்சு. மழை தூறல் விழுந்திருந்தாலும் எல்லா பாத்திரமும் வேஸ்ட் ஆயிருக்கும், திரும்பவும் கழுவுற மாதிரி ஆயிடும். ஸோ நான் மட்டும் உட்காந்து துடைக்கிறேன்னு எல்லாரும் பார்ப்பீங்க. எங்க அத்தை வந்துட்டு ஊருக்கு போயிருக்காங்க. திடீர்னு ஊருக்கு போற மாதிரி ஆயிடுச்சா, அதனால அத்தை போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் தான் எடுத்து வைக்கணும். அத்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு மழை பெஞ்சு எல்லாமே வீணா போயிடும். ஸோ நம்ம மட்டும் எடுத்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் இப்போ தொடச்சி எடுத்து வச்சிட்டு இருக்கேங்க. இந்த 2 குட்டீஸையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ தெரியல. இந்த பாத்திரத்தெல்லாம் உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடணும். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. 2 பேரும் ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஏ அப்பா என்னடி தங்கமே. சரி நான் எதுவுமே சொல்லல தங்கம். நான் எனக்கு இங்க வேலை இருக்கு, நீங்க உங்க வேலையை பாருங்க. கண்டுக்க கூடாது. கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்கிட்டேன்னா வச்சுங்களேன் என்ன காணாட்டுவாங்க. அதனால நான் யாரையும் கண்டுக்கிறதா இல்லை இப்போதைக்கு. காலையிலே போயிட்டு நாங்கள் சாக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமா இதெல்லாம் கட்டி போடுறதுக்கு பாக்ஸ்ல வந்துட்டு வைக்க சொன்னீங்க. அட்டை பாக்ஸ்ல இடம் இல்ல. ஆமா இடம் இல்லையா, அதனால தாங்க எங்க வீட்டுல இடம் பத்தாது. ஸோ அதனால வந்துட்டு அட்டை பாக்ஸ் வாங்கல, சாக்கா வாங்கிட்டோம். அதுலதான் வந்துட்டு பாத்திரத்தை கரெக்டா வைக்கிறதுக்கு முடியும். அதனால பாக்ஸாவே வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு லிக்யூடு வந்து கேட்டுருந்தீங்க, என்னத்தை போட்டு விளக்குனீங்கன்னு சொல்லிட்டு. அந்த லிக்யூடு வந்து போன வீடியோலேயே வந்துட்டு நான் டேக் பண்ணி வச்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பண்ணிட்டியா? டேக் பண்ணியிருக்கேன். என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூக்கம் வந்துருச்சு. அடுத்த தூக்கம் வந்துருச்சு. வாயில கூடாது. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இவன் ஒருத்தன் தலையில கை வச்சுட்டு இருக்கான்? என்ன அடித்தங்கும்? என்ன கொண்டையே ஐயோ பத்தியா கொண்டையே நீயே பிடிச்சா அவுக்குறியே. நியாயமா? உனக்கு தான் வலிக்கும். அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்க போங்க. நிவி கிளாப் பண்ணுங்க எல்லாரும். கிளாப் 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 கிளாப். ஐயோ பத்தியா கொண்டனா உனக்கு பிடிக்க மாட்டேது சீது. அதான் சிந்து போட்டாலே பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு. மழை வேற வந்துருச்சுங்க. தூரிட்டு இருக்குது. ஐயோ நம்ம நேரமா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள எடுத்து இதுமா இதை வை. அது வைக்கலாமா? வைக்கலாம், சைடுல வை. மழை பிடிச்சிச்சு. நீ வை. நீ மழையை பார்த்து வை. இது இந்த டப்பா இதுமாண்ணா வேணாம் அது வேணாம். வேற என்ன வைக்கலாம்? இதை கட்டிடு. பாத்திரமாம்மா அது ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஒன்று வைக்கலாமா? வைக்க முடியணும்ல மேல தூக்கி. நான் இதை எடுத்துட்டு போறேன். அது இது புடுங்கிட்டு வந்துருச்சு. அது உடையலாம் இல்ல. இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் தொடச்சி சாக்குல வச்சு கீழே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டான். ஸோ இந்த ஏனம் கிடக்குன்னு அந்த கவலையே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மழை வந்தா என்ன வராட்டி என்ன, அது போயிடுச்சு. ஒரு ஓரமா மழை காத்துல மழை நிக்கிறது இல்ல, டக்குன்னு வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நமக்கு நல்ல வழியை காமிச்சிட்டாரு. சரி வாங்க, வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொங்கல் ஜாமான் வாங்க சொல்லிட்டு சீர்காழி வந்திருக்கோம். இங்கே வந்து நமக்கு தேவையானதெல்லாம் நம்மளே எடுத்துக்கலாமா? ஸோ அதனால சந்தை உள்ள ஒரு கடையில் காய்கறி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு போகும்போது தான் மற்ற ஜாமான்லாம் வாங்கணும். ஃபர்ஸ்ட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து காய்கறி வாங்க வந்துட்டேன். எங்கள் வீட்டில் அத்தனை கட்டைப்பயிர் இருந்துச்சு. இந்த பொங்கல் வேலை பார்த்துருக்கீங்களா, அதில் எங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுன்னு தெரியல. வரும்போது கட்டைப்பயிர் வாங்கி வந்தோம். 3 வாங்கிக்க சீட்டு கரெக்டாக இருக்கும். பழம் வாங்கிக்குமா சாப்பிட்றதுக்கு? இருக்கா? இருக்குது. வேணாம் எவ்வளோண்ணே? 3 சீப்பா? எவ்வளோ? பாத்தி ஒரு சீப்பு எவ்வளவு? எவ்வளோ ரேட்டை பார்த்தீங்களா? சரியான வெயிட்டுங்க. இது ஒரு 10 கிலோக்கு மேலே இருக்கும் பாருங்க. பாலக்காய் அதான் ரொம்ப வெயிட்டா இருக்கு. நிவி ஷாப்பிங் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து நிவி நல்லா பானையை சுத்தி கட்டுற மாதிரி நல்லா பெருசா. எங்க பாரு, எங்க பாரு சீத்து, அங்க பாரு ஆத்தாட்ட வந்து பர்ஸ் வாங்குற மாதிரி இலையை கேட்கறான், வம்பு பண்றான். இது நம்ம வீட்டுல போட்டோம், ஆனா வளரவே இல்லை. வளர்ந்துருக்கணும்.
பெருசா வரல. இருந்தாலும் நம்ம அதை புடுங்கி ஒரு முடிச்சு போட்டுப்போம். ஆமா சாஸ்திரம். ஆமா சாஸ்திரம். வீட்டுல முளைச்சதுன்னு எங்க வீட்டுல ஆசையா வச்சேன் வீட்டுல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முளையவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். நீட்டா இருக்கா? இது நீட்டா இருக்கு. நாங்க பொங்க ஜாமான் வாங்குறதுக்கு இவனை தூக்கிட்டே வந்திருக்க கூடாது. எங்களை ஒரு ஜாமான வாங்க விட மாட்டான். வெயிட்டா வேற இருக்கா வினோக்கு. அதை தூக்கிட்டு வரதே பெருசா இருக்கு. நாங்க வாங்குறதுக்குள்ள இவன் என்ன ஒரு வழி பண்றான். பர்ஸை வாங்கின பாருங்க, அங்கேயே எல்லாத்தையும் செதற விட்டு ஐயோ என்னை கதற விட்டுட்டாங்க. இங்க பேர் இந்த அப்பாடி குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு சமாளிக்க முடியாதுங்கிறது இப்பதான் தெரியுது. ஓவர் வலி வந்துருச்சு எனக்கு. முன்னெல்லாம் இப்படி சினுங்கிட்டே இருக்க மாட்டான், இப்ப ரொம்ப சினுங்குறான். வெயிட்டா வேற இருந்துச்சா. எப்படா இன்னொரு 3 வயசு வரும்னு நினைக்கிறேன். 2.5 வயசு இப்ப இல்ல, இன்னொரு 3 வயசு வந்தா கொஞ்சம் திருப்தியா இருக்கலாம். நம்ம சொல்றதை கேட்பான்ல. ஆமா, அதுக்கப்புறம் நமக்கு வயசாயிடும். நம்மளே அனுசரிச்சு போக ஆரம்பிச்சிருவோம். பழகிடுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போதைக்கு என்னென்ன வாங்கணும்? எல்லா ஜாமானும் வாங்கிட்டோம். இன்னும் அடுப்பு மட்டும் தான் வாங்கல. நாங்க வாசல் பொங்கல் தானே விடுவோம். ஸோ வெளியில வைக்கிறதுக்காக அடுப்பு மட்டும் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். எந்த அடுப்பு வாங்கலாம்னு யோசிச்சுட்டு. ஓகே, இந்த அடுப்பு நல்லா தான் இருக்குது. அதான் இது 2 அடுப்பு வாங்கிடுமா? 2 அடுப்பு ஒரு சட்டி. பானை இப்ப வேண்டாம், வேற இடத்துல வாங்கிக்குமா? ஏன்னா உடஞ்ச பானையை வாங்கிக்கோங்க. ஆனா அந்த மாதிரி பெரிய அடுப்புக்கு இது மாதிரி தானே வாங்கணும், பெரிய பானை. அதுதான் நான் சொன்னாங்க. இதோட கொஞ்சம் பெருசு இருக்கு என்கிட்ட. 2 அடுப்பு ஓகே. அது எதுக்கு சட்டி? இது வந்து இந்த எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு பண்ணுவோம்ல. ஆமா, போன வருஷம் வச்சு. ஏன் வருஷம் தான் வைப்போம். இது எந்த ஞாபகத்துல இருக்கு? வருஷம் எல்லாருமே பண்றதுதான். அந்த காய்கறி எல்லாத்தையும் வச்சு படைப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் இப்படியே ஒண்ணா அரிஞ்சு போட்டு உப்பு போடாம போடுறது ஒரு கூட்டு பண்ணுவோம். அது பண்றதுக்காக தான் சட்டி. சின்ன பானை வைக்கிறதுக்கும் பெரிய பானை வைக்கிறதுக்கும் பார்த்து தான் அடுப்பு வாங்கினேன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் வாங்கினதை என்ன பண்ணிட்டோம், அந்த மலைக்கு வந்துட்டு எடுத்துட்டோம் அடுப்பு சமைக்கிறதுக்காக. அப்போ விறகு வச்சு குத்துனதுல இந்த கொண்டை உடஞ்சி போச்சு. உடஞ்சதை திரும்ப வச்சு சமைக்க முடியாதா, அதனால வந்துட்டு புது அடுப்பாகவே வாங்கிட்டு வந்தாலான்னு அடுப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. பூவு இன்றைக்கே இவ்வளோ ரேட்டு விற்கிது. பொங்கல் அன்னைக்கெலாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் வாழைப்பழமும் ரொம்ப காயாக வாங்கிட்டு வந்தேன். ஒரு சீப்பு 90 ரூபா. 3 சீப்பு வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வரிசை வைக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வரிசை வைக்க வர வேணாம், காசாக கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டேன்னா. ஸோ அதனால எங்கள் அம்மா வரிசை வைக்க வரல, காசாக கொடுத்துட்டாங்க. அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த வேலையெல்லாம் எனக்கு மிச்சம். எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வாழைப்பழத்துலேருந்து பூவிலேருந்து வச்சாங்களா? போன வருஷம் வந்துச்சு. வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்துரும் இல்லையா, மறந்துட்டேன். தம்பிங்களுக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால வேற வேணாம், காசு மட்டும் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால காசு மட்டும் கொடுத்தாங்க. வந்தது முன்னாடியே வந்துட்டேன். வந்ததுமே எனக்கு தலை வலி தாங்க முடியல. அதனால டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இதுதான் மெயினாக சேஃப்டி பண்ணணும், ஏன்னா வீணாக போயிடும். இது இதுக்குள்ளே வச்சிடும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த நிறைய காய்கறிலாம் சொல்லுவோம் இல்லையா, வைக்கணும்ல படைக்கிறதுக்காக, அந்த காய்கறி எல்லாமே இதில் உள்ளது. மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து மட்டும் வந்ததுமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அவ்வளோதான். பால் எடுத்து வைக்கல பற்றியா, மறந்துட்டோம். எங்கே நமக்கு தான் தலைவலி வந்துருச்சு, அதனால டீ போட்டாச்சு. ஆமாம், தலைவலி வந்துருச்சு. எங்கேருந்து வந்துச்சு? நோய் ஏறி வந்து தலையில் உட்காந்துட்ட மாதிரி தலைவலி வந்து அப்பப்போ இந்த டீ குடிச்சாதாண்டி தலைவலி நிற்கும். ஆமாம், இன்னைக்கு ஒரு நாளில் படாத பாடு பட்டுட்டோம். இதில் வேற மழை வருது விடுது, மழை வருது விடுது. எப்பா சரியாக போச்சு. ஆனால் என்ன ஒன்று, துணியை மடித்து வைக்கிறது தான் வேலை இருக்குது. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.